தாலி பெருக்கெல்லாம் எப்படி நடந்துச்சு? வெகு சிறப்பா நடந்துச்சுமா. அதுவும் அந்த விழாவோட ஹைலைட்டு, வரமாட்டேன்னு வம்படியா இருந்த நம்ம மாமா வலிய வந்து ஒரு பெரிய சொற்பொழிவு ஆத்துனாரு பாரு. ஜனனியோட அப்பா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைச்சு விட்டாரு. ஆமா ஆமா, அவங்க குடும்பத்தை போட்டு உலுக்கி எடுத்துட்டாராம்ல சொன்னாங்க. உனக்கு யாரு சொன்னாங்க? நாங்களே இன்னைக்கு வெள்ளனத்தே வந்து இறங்கணும், அதுக்குள்ளார உனக்கு காத்து வாக்குல செய்தி வந்து சேர்ந்துருச்சாக்கும். ஆமா, அங்க நடந்த சம்பவம் எல்லாமே நேத்து ராத்திரி செங்கல்பட்டுல நீங்க டீ குடிக்க இறங்குனீங்கல்ல, அப்பவே எங்க காதுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இந்த நந்தினி இருக்காளே, அவளுக்கு வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது. நந்தினியா? பின்ன இவளுக்கு ஜனாதிபதி வந்து போன் போட்டு நம்ம வீட்டு விஷயத்த சொல்லுவாளா? நேத்து அந்த டீ குடிக்கையிலேயே தனியா நின்று மண்டைய ஆட்டி ஆட்டி யாருகிட்டயோ பேசிக்கிருந்தா. யாருகிட்டடா இவ இந்நேரம் இப்படி பேசிக்கிருக்கான்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது இவகிட்ட தான் பேசிக்கிருந்திருக்கான்னு. அது பாவம் மனசுல அம்புட்டு ஆதங்கம் கொட்டி தீத்துருச்சு. ஆமா, எங்க நந்தினி? அம்புட்டு சொன்னவ இப்ப எங்க போயிருக்கான்னு உனக்கு போன் போட்டு சொல்லலையா? அக்கா சொல்லுங்கக்கா. இல்லம்மா, புள்ளைய ஸ்கூல்ல விடுறதுக்கு ஆள் இல்ல, அதான் ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்கா. ஆமா, இத கொண்டு போய் மாடியில தர்ஷினி இருக்கால, அவகிட்ட கொடுத்துரு. இந்தா. ஐயோ, பாத்து சுடுது. அந்த அம்மாவை பாருங்க, நடுவுல நந்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கே, அதை தாண்டில போனோம். போ. சரி, ஏதாவது சமாளிக்கிறேன். தர்ஷினி எங்க இருக்கா? ரூம்ல தான் இருக்கா. இந்த ரூம்லயா? தர்ஷினி, தர்ஷினி காஃபிமா, கதவு தர. தர்ஷினி, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், கதவு தர. தர்ஷினி, என்னாச்சு? தெரியலையே. உள்ளதா இருக்காளா? ஆமா, உள்ளதா இருக்கா. தர்ஷினி, 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 கதவு திறமா. தர்ஷினி, தர்ஷினி. அக்கா என்னாச்சு? என்னன்னு தெரியல, கதவு பூட்டிட்டு திறக்கவே மாட்டேங்கிறா. நீ பாரு. தர்ஷினி, ஜனனி சித்தி வந்திருக்கேன், கதவு தர. தர்ஷினி, கதவு தர. ஜனனி சித்தி வந்திருக்கேன், கதவு தர. சித்தி, என்னாச்சு? தர்ஷினி, என்னாச்சு? என்னம்மா? வா, உள்ள வா. வா. ஏய், ஜனனி, ஜனனி. ஐயோ, ஈஸ்வரி அக்கா, ரேணுகா அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்களேன். ஏன் கத்துறா? தெரியலையே. சீக்கிரம் வாங்கக்கா. என்ன இப்ப? என்ன? சீக்கிரம் வாங்க. தர்ஷினி முதல்ல கதவை சாத்திட்டு இருந்துச்சு, எவ்வளவு தட்டியும் திறக்கவே இல்ல. ஜனனி வந்துச்சு, கதவை தட்டுச்சு, உள்ள ஜனனி கூட்டிட்டு போயிடுச்சு. என்னன்னு தெரியல. சண்டை அடிச்சுட்டீங்களா? ஜனனி, மா தர்ஷினி, அம்மா வந்திருக்கேன்டா, கதவை தர. தர்ஷினி, தர்ஷினி. என்னாச்சு? என்னடா என்னாச்சு? என்னாச்சு ஜனனி? என்னாச்சுமா? என்னாச்சு ஜனனி? நல்ல விஷயம்தான், பெரிய மனுஷி ஆயிட்டா. ஆத்தாடி, இம்புட்டு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றிய?
எனக்கு 2 பையனா போச்சா, அதான் இதெல்லாம் மறந்தே போச்சு. முகம் வாடினதும் இதான் பிரச்சனைன்னு விளங்கிக்க முடியாம போயிடுச்சு. ச்சே. அக்கா, நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. நீங்க ஏன் எதை யோசனையா இருக்கிய? ராணி, நீ போய் அத்தைகிட்ட இந்த விஷயத்த சொல்லுப்போ. சரி. அவங்க வேற ஒண்ணு பண்ணுவாங்க. தர்ஷினி செல்லம், அழக்கூடாது. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், நடந்தே தீரும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க பாரு, உனக்கு புது ட்ரெஸ்ஸு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிக்கிறலாம். சிரிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அம்மா, 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 எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா, என்னடி ஏலம் போடுற? அம்மா, நம்ம தர்ஷினி புள்ளல பெரிய மனுஷி ஆயிடுச்சுமா. நிசமாவா? என் பேத்தி உட்காந்துட்டா? தாயே மீனாட்சி, காப்பாத்துமா. ஏ ஈஸ்வரி, ஈஸ்வரி. அம்மா, அவங்கள மேல இருக்காங்கம்மா. கூப்பிடுறி. ஈஸ்வரி, ஈஸ்வரி, புள்ளைய கூட்டிட்டு கீழே வாங்கடி. நான் அத்தை அழைக்கிறாங்க, வாங்க போலாம். வாங்க வாங்க. ஐயோ, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஈஸ்வரி, சீக்கிரம் வாங்கடி. வா, போங்க. கூப்பிடுறி. என்னடி பண்றாங்க அவங்க? கூப்பிடு. சரி. ஜனனி, ஜனனி, சீக்கிரம் வாங்க. ஜனனி, தர்ஷினி கூட்டிட்டு வா. வா. அம்மா வராங்க. வாடி கண்ணு. ஏய் தர்ஷா, நீ எங்கடா வர? ஐஷு, நீயும் மேல போ. 2 பேரும் மேல போங்க. கூப்பிடுற வரைக்கும் கீழே வரக்கூடாது. போங்க. ஏண்டி கூறு கெட்டவளுங்களா? ஆம்பளை புள்ள இருக்கா, அவன் கண்ணில் படுற மாதிரியா கூட்டிட்டு வருவீங்க? புத்தி இல்ல உங்களுக்கு? ஏய் தள்ளிடி. தங்கம், நீ பெரிய மனுஷி ஆயிட்டேடி. ஏய் சனனி, இவளை தொட்டியா? சரி, நீ அவ கூடயே நில்லு. ரேணுகா, மனை எடுத்துட்டு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வெய். சரி. ராணி, புள்ளைக்கு பாலும் பழம் எல்லாம் குடுக்கறது தயார் பண்ணு. ஆமா, நேரத்தை குறிச்சு வச்சிங்களாடி? இல்லத்த. ஏண்டி, உங்களுக்கு எல்லாம் விவரமே இல்லையா? இது எம்புட்டு முக்கியம்னு தெரியாது? சரி, இவ யாருகிட்ட சொன்னா முதல்ல? ஜனனி கிட்ட தான் சொன்னா. வேளங்கிடும். நல்ல ஆளா பார்த்து சொல்லிருக்கா பாரு. ஏய் சனனி, எப்போ ஆனா என்ன விவரம் ஏதாவது தெரியுமா? அது அது ஒரு 10. அது சரி, உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? ஈஸ்வரி, பொண்ணுகிட்ட கேட்டு விவரமா எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்க. நம்ம ஜோசர்கிட்ட கொடுக்கணும். சரி. என்னடி எல்லாரும் மச மசன்னு நிக்கிறீங்க? போங்க, ஆளுக்கு ஒரு சோலி எடுத்து போட்டு பண்ணுங்க. ஏ ராணி, மனையை போட்டு கோலம் போடு, பால் பழத்தை எல்லாம் ரெடி பண்ணு. ஈஸ்வரி, மூத்தவனுக்கு போன் போட்டு உடனே வர சொல்லு. அப்புறம் இந்த அத்தைமார்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த சாந்தி, செல்வி, சுந்தரி, எல்லாத்துக்கும் போன் போட்டு விஷயத்த சொல்லிடுங்க. அவளுங்க எல்லாம் வந்து பாக்கணும். சொல்லிடு, போனை போட்டு சொல்லிடு. ராணி, முதல்ல போய் உலக்க எடுத்துட்டு வா. போ. சரி. போடி. மாசம் மாசம் நின்னுக்கிட்டு அண்டாவில மஞ்சள் தண்ணி கரைச்சி வைக்கணும். அப்புறம் மாலை எடுத்துட்டு வர சொல்லணும். அப்புறம் பச்சையில எடுத்துட்டு வர சொல்லணும். மறந்துட்டேன். தங்கம், நான் சொல்ற வரைக்கும் யாரையும் தொடாதே, என்ன? பாத்துக்கோ.
இந்த பச்சை ஓலை யார் எடுக்க சொல்லணும்? ஏய், அந்த வாட்ச்மேனை கூப்பிடுறீ. சரிம்மா. அம்மா என்னம்மா இது? எதுக்குமா அப்பத்தா இப்படிலாம் பண்றாங்க? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. ப்ளீஸ்மா சொல்லுமா. தர்ஷினி, இது ஜஸ்ட் பயாலஜிக்கல் சேஞ்ச், அவ்வளவுதான். இது அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்களுக்கு புரியாது. இதெல்லாம் அவங்க காலத்து வழக்கம். செஞ்சுட்டு போகட்டும். இல்லை சித்தி, எனக்கு எம்பாரசிங்காக இருக்கு. அம்மா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. முருகா, இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. சாந்தி, முதல்ல நீ தண்ணி ஊத்து. நானா? அவங்க அம்மா இருக்காங்கல்ல, சொந்த அத்தை தானே வந்து ஊத்தணும். எனக்கு தெரியாது. இந்த பிள்ளைக்கு என்ன தாய் மாமனா இருக்கான், சொந்த அத்தை வந்து ஊத்துறதுக்கு? நீயும் ஒரு வகையில அத்தை தான், போய் ஊத்து. சரி சித்தி. சாமியை வேண்டிக்கிட்டு நல்லபடியா இருக்கணும் குழந்தைன்னு ஊத்து. என்ன சித்தி, பொண்ணுக்கு அப்பா சித்தப்பா யாரையும் காணோம்? அவன் இந்நேரம் பார்த்து எங்கேயோ போயிருக்கான். எங்கடி அது? திண்டுக்கல். திண்டுக்கல் போயிருக்கான். போன் பண்ணியாச்சு, வந்துடுவான். ராத்திரிக்கே வந்துடுவான். சரி சித்தி. சாமியை வேண்டிக்கடி. சித்ரா, நீ போ. முருகா முருகா முருகா. புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான், என்ன பண்ணுவா? அப்படி சீக்கிரா. ஏய், உன் பேர் என்னடி? அத வாயில நுழையாத பேரு. ஸ்ரீமதி. குத்து. நீ ஊத்து. ஏன் சித்தி, எங்க ஆதிராவை காணோம்? இவ உட்காருவான்னு என்ன ஜோசியமா பார்த்தோம். அவளுக்கு ஏதோ பரீட்சைக்கு மார்க் கொடுக்குறாங்களா, கையெழுத்து போட்டு வாங்கணுமா. காலேஜ் வரைக்கும் போயிருக்கா. குடுப்பனை இருந்தா தானே இதெல்லாம். அவளுக்கு அந்த குடுப்பனை இல்ல. ரேணுகா, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? என்னமோ பொண்ணு கொடுத்தவ மாதிரி தனியா நிக்கிற. ஊத்து. உன்னதாண்டி என்னால புரிஞ்சிக்கவே முடியல. பட்டுக்குட்டி அழக்கூடாதுன்னு அழகா இருக்க. முருகா முருகா முருகா.
ஜனனி ஆ ஆ, ஊத்து ஊத்து. இப்போ தெரியுமா எப்படி தண்ணி ஊத்துறதுன்னு? ஊத்து ஊத்து. ராணி நீ ஊத்துடி. சரிம்மா. சித்தி 8 பேர் ஆயிருக்கு, இன்னொருத்தர் ஊத்தணுமே. 8 தாமா இருக்கு. 9வதுக்கு எங்க போறது? அது எங்கடி அது சிரிக்கி? நந்தினி புள்ளைய எங்க அவ? பள்ளிக்கூடத்துல போயிருக்கா. இன்னுமா வரல அவ? ஒரு சோழிய பாக்க சொன்னா பெருசா செய்யறாளா பாரு. எங்க போய் உக்காந்தாளோ தெரியல. போதும் போதும், அவ வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. எழுப்புங்க. அத்தை இன்னொரு ஆளு தண்ணி ஊத்தணும்ல, ஒத்தப்பட ஐயோ வேணும். நான் சொல்றேன் இல்லடி, போதும். அக்கா சரி. ஆ, என்ன எல்லாம் வந்துட்டா. வந்திருக்காங்க? என்ன நடக்குதுங்க? ஆட்டு அக்கா தர்ஷினி எனக்கா உட்கார்ந்துட்டா? ஐயோ உட்கார்ந்துட்டே தர்ஷினி, என் கண்ணு. முருகா 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 முருகா, ஐயோ எனக்கு படபடன்னு வருதே. என்னக்கா இது? ஏன்க்கா இப்படிலாம் நடக்குது? ஏய் என்னத்த சொல்லு? தண்ணி ஊத்திட்டீங்களா? யார் யார் ஊத்துனீங்க? நாங்க எல்லாரும் ஊத்திட்டோம். 8 ஊத்தியாச்சு, நீதான் 9. 8 1 2 3 4 5 6 7 8 ஆமா 8 தான் ஊத்திருக்கீங்க. அப்ப நானும் ஊத்திக்கிறேன். முருகா முருகா. மஞ்சள் எடுத்து ஐயோ சாரி எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே, பதட்டமா வருது. பயப்படாத, தைரியமா இரு. நல்லதே நடக்கட்டும். கண்ணு. முருகா 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 முருகா. நல்லா இருடா ராசாத்தி, உனக்கு ஒரு குறை வராது. நல்லா இரு முருகா. அக்கா போதும், ஆரத்தி எடுத்து எனக்கா எழுப்பிடலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம உட்காந்துட்டா? இப்ப என்னக்கா பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய் எதுக்கடி இப்படி ஆடிட்டு இருக்க நீ? ஆ? நீங்க பாருங்கடி, ஆரத்தி எடுங்க. எனக்கு படபடன்னு வருது. என்கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லக்கூடாதா? போயில போனை கொண்டு போயிருந்தியா? நான் சொல்ல. ஆமா, என்னைக்கு இல்லாம என்ன இவ்வளவு லேட்டா வந்த இன்னைக்கு? தாரா விடவே இல்ல. எனக்கா திடீர்னு உட்காந்துட்டா? என்ன லெட்டர் போட்டுட்டு உட்காருவாளா? பதட்டமா வருதே. எப்படி நான் அமைதியா இருக்க சொல்றேன்? மாமாக்கு போன் பண்ணீங்களா? சொல்லியாச்சு. உங்க அப்பா சொல்லிட்டீங்களா? எவ்வளவு வேலை கிடக்கு. துணிமணிலாம் எடுக்கணும். எப்ப போக, எங்க போய் வாங்க, வேற என்னெல்லாம் எடுக்கணும், என்ன வாங்கணும்? ஐயோ, எனக்கு படபடப்பா வருது. முருகா 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 முருகா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? சரி, அமைதியா இரு. ஐயையையைய. சாமியை வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க குழந்தைய. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உள்ளே கூட்டிட்டு போய் துணியை மாத்தி விடுங்க. வாங்கடி. ஏய் உலக்கை போட்டு மூலையில உட்காருவீங்க. ஏன்டா அலற? ஒண்ணு இல்ல. ஏன் அழுகுற? தைரியமா இரு. ஒண்ணும் இல்ல. எதுக்கு பயப்படுற? சித்தி நான் இருக்கேன்ல. அதான் சித்தி பயமா இருக்கு. மணியை பார்த்து நீங்க ஏன் அப்படி அழுவுறீங்க? அப்பத்த வர ஏதேதோ சொல்லுது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லம்மா. சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் ஒரு சடங்கு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். வா உள்ள போலாம். சித்தி நல்லா தான் இருக்கேன். வா. இந்த பாரு சிரிக்கிற பாரு சித்தி. சாரிக்கா. என்னக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இந்த விஷயத்தினால இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ தெரியல. இதுல பிரச்சனை பண்றதுக்கு என்ன இருக்கு? உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் சாதாரண ஒரு பயாலஜிக்கல் சேஞ்ச் தான். ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்குற விதமே வேற. இங்க ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னா அவ கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டா, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவளுக்கு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க ஜனனி.
ஏற்கனவே அவ மாடர்னா ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொன்னதுல இருந்து அவ என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கா. இன்னைக்கு இவங்க நடத்தின விதம், அவர் வந்தா என்ன பேச போறாரு, இதெல்லாம் நினைச்சா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமாங்கா, பாவம் தர்ஷினி இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிச்சேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, இனி அந்த பொண்ணோட சுதந்திரத்தை எல்லாத்தையும் பறிச்சுப்பாங்க. வயசு கூட யோசிக்காம தனியா உட்கார வைக்க போறாங்க. வெளியே போக கூடாது, அவங்க கிட்ட பேசாத, இவங்க கிட்ட பேசாத, நிக்காத, உட்காராதன்னு 1008 கண்டிஷன் போட போறாங்க. ஐயோ, அந்த புள்ள இந்த வாழ்க்கைய பார்த்து பயப்படுற அளவுக்கு செஞ்சிருவாங்க.